அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முதற்கணமாக நிகழ்ச்சிகளை பற்றிய ஒரு குறிப்பை வாசிக்கின்றேன். இந்த நூல் வெளியீட்டின் அறிமுக உரை திரு ஆ. சக்கரியாஸ் தலைவர் தீபம் தொண்டு நிறுவனம் அவர்களையும், இந்த வெளிச்சம் காணா வரலாறு என்ற நூலை வெளியிடுவதற்காக நமது திருமுதுகுன்றத்தின் இலக்கிய ஆளுமை கவிஞர் கரிகாலன் அவர்களையும், தமிழ் கவிதை உலகில் தனக்கென ஒரு சிறப்பான இடத்தை தகவமைத்துள்ள எழுத்தாளர் திரு பல்லவிக்குமார் ஐயா அவர்களையும், இந்த நூலை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற திரு வே. பட்டுசாமி மூத்த வழக்கறிஞர் அவர்களையும், திரு ரா. மனோகரன் மூத்த வழக்கறிஞர் அவர்களையும், திரு கோ. செல்வகுமார் மூத்த வழக்கறிஞர் அவர்களையும், திரு பே. அமுதன் ஆசிரியர் அவர்களையும், திரு கா. செந்தில்குமார் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அவர்களையும், பேராசிரியர் திரு லோகராஜன் மேனாள் ஆளவை மன்ற உறுப்பினர் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அவர்களையும், மற்றும் வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற இந்திய பொது உடைமை கட்சியின் பொறுப்பில் இருக்கின்ற திரு பூராசாமி ஐயா அவர்களையும், ஆ. தேவராஜ் மூத்த வழக்கறிஞர் அவர்களையும், நிகழ்ச்சியின் நிறைவாக ஏற்புரை நிறுத்துகின்ற நூலின் ஆசிரியர் தமிழ் பிரபா அவர்களையும், நன்றியுரை ஆற்றிருக்கின்ற சமூக சேவகர் திரு தா. வேளாங்கண்ணி அவர்களையும் இந்த நிகழ்ச்சியின் முதற்கண் கலந்து கொண்டு சிறப்பிப்பார்கள். இந்த நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக குத்துவிளக்கேற்றும்படி வாழ்த்துறையாளர்கள் மூன்றாவது நாள் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்பதை கேள்விப்பட்டு மிக்க மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு நான் விருந்து சென்றோம். அதன் பிறகு இந்த மேடையிலே அன்பர் டைட்டஸ் காமராஜர் அவர்கள் ஒரு நூலை பிரசவித்திருக்கிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு இங்கே உங்கள் முன் நான் பேச விரும்புகிறேன். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையை ஜெயவர்தனை ஆண்டு கொண்டிருந்தார். அப்போது அங்கே சண்டை, ஓயாத சண்டை, தமிழ் போராளிகளுக்கும் இலங்கை இராணுவத்திற்கும் இடையே கடுமையான சண்டை. ஏராளமான தமிழர்கள் புலம்பெயர்ந்து தமிழ்நாட்டிற்கும் உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் வந்து கொண்டிருந்தார்கள். அப்போது இங்கே தமிழ்நாட்டில் இருந்த இடதுசாரி அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் தமிழர்களுக்காக குரல் கொடுத்து நிறைய போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார்கள். நாங்கள் எங்கள் சிலுவைபுரம் கிராமத்தில் ஒரு சிறிய குழுவாக இருந்து அண்ணன் அவர்கள் ஒரு கவிதை எழுதினார்கள். அது ஜெயவர்தனை பார்த்து, ஆட்சியும் ஒரு கேடடா, அதிபர் மாட்சியும் ஒரு கேடடா, வீழ்ச்சி வீழ்ச்சி நிச்சயம், தமிழர் ரத்தம் முறை சாய்க்கும் இது சத்தியம் என்ற கவிதை எழுதினார். அந்த கவிதையை நாங்கள் ஏறக்குறைய ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும். அந்த கவிதையை நாங்கள் ஒரு லித்தோ பிரஸில் பெரிதாக அச்சிட்டு சிதம்பரம் பேருந்து நிலையத்தில் விடிய விடிய காத்திருந்து வருகிற போகிற பஸ்லாம் ஒட்டி அதை நாங்கள் பரப்புரை செய்தோம். இது ஒரு தீர்க்க தரிசன கவிதையாக அமைந்திருந்தது. அந்த கவிதை வெளியிட்ட சில மாதங்களில் ஜெயவர்தனே படுகொலை செய்யப்படுகிறார். அப்போது எனக்கு ஒரு 20 அல்லது 21 வயது இருக்கும் என நினைக்கிறேன். எங்கள் ஊரிலே பிரம்மாண்டமாக மேடை அமைத்து ஒரு மேடை நாடகத்தை நடத்தினோம். அந்த நாடகத்தை எழுதி இயக்கியவர் ஆற்றியிருக்கக்கூடிய ஆ. சக்கரியாஸ் தலைவர் தீபம் தொண்டு நிறுவனம் அவர்களுக்கும், சென்னையில் இருந்தாலும் இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதை குறித்து கேட்டு அறிந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு கவிஞர் கரிகாலன் அவர்களுக்கும், நூலை பெற்றுக்கொண்டதோடு வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற மூத்த வழக்கறிஞர்கள் வே. பட்டுசாமி ஐயா, இரா. மனோகரன் ஐயா, கோ. செல்வகுமார் ஐயா அவர்களுக்கும், மற்றும் பே. அமுதன் ஆசிரியர், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய
ஆசான் கா செந்தில்குமார் அவர்கள், கவிஞர் ஜோ மரியா ராசா அவர்கள், வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற கோ பூரசாமி ஐயா அவர்கள் அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் தேவராஜ் மூத்த வழக்கறிஞர் அவர்களுக்கும் இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த நூலினுடைய ஆசிரியர் தமிழ் பிரபா அவர்களுக்கும் நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற சமூக சேவகர் எங்களுடைய வழிகாட்டி வேளாங்கண்ணி ஐயா அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வெளிச்சம் காண வரலாறு அல்ல, வெளிச்சத்திற்கான ஒரு வரலாறு, வெளிச்சத்தை தேடுகின்ற ஒரு வரலாறு, வெளிச்சத்தை நோக்கிய ஒரு பயணம். நிச்சயமாக அந்த வெளிச்சத்தை நோக்கிய ஒரு பயணமாக இந்த நூல் அமையும் என்பது உறுதி. அதுபோலவே இந்த நூல் உருவாக்கத்தை பற்றி சில செய்திகள் எனக்கு தெரியும் என்ற முறையில் நான் பார்க்கும் பொழுது, நம்முடைய டைட்டஸ் காமராஜ் ஐயா அவர்கள் தமிழ் பிரபாவாக மாறி இணையத்தில் பல்வேறு செய்திகளை அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். யூடியூப்பில் அவருடைய பல்வேறு கருத்துக்கள் பரவலாக சென்று கொண்டிருக்கிறது. இது போன்ற கருத்துக்கள் எல்லாம் இணையம் வழியாக செல்லும் பொழுது எளிய மக்களை சென்று அடையுமா என்ற எண்ணம் ஏற்பட்ட காரணத்தினால் அன்பு நம்மளுடைய மாஸ் பழனிவேல் அவர்கள் அவரிடம் ஒரு கருத்தினை சொல்லியிருக்கிறார். உங்களுடைய கருத்துக்கள் அத்தனையும் ஒரு நூலாக படித்தால் சாதாரண மக்களுக்கும் சென்றடையும். அதுபோலவே இந்த நூலானது நிரந்தரமான ஒரு பதிவாக உங்களுக்கு மாறும் என்ற ஒரு கருத்தினை சொல்லியிருக்கிறார். அதற்கேற்ப இந்த நூல் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டு அறியும் பொழுது இந்த ஒரு சூழல் ஒரு குடும்ப விழாவாக அமைந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் வெளிச்சம் காணாத இந்த வரலாறு வெளிச்சத்தை காண்பிப்பதற்காக வெளிச்சங்களாக இருந்த இணையத்தில் இருந்த ஒரு கருத்துக்களை அச்சாக்கத்திற்கு கொண்டு வந்த அற்புதமான ஒரு வரலாறாக எனக்கு படுகிறது. இது இருண்ட பக்கங்களின் வரலாறு மட்டுமல்ல, வெளிச்சம் தேடுகின்ற வரலாறு. சாதி ஆதிக்கத்தாலும் அரசின் ஒடுக்குமுறைகளாலும் உரிமை மறுக்கப்பட்டவர்களுடைய ஒரு வரலாறாக இதனை நான் பார்க்கிறேன். கவிஞர் வைரமுத்து ஒரு கவிதையை சொல்லுவார். அவன் ஒரு பட்டு வேட்டி பற்றிய கனாவில் இருந்த பொழுது கட்டி இருந்த கோவணமும் களவாடப்பட்டது என்று சொல்வார்கள். அதுபோல நாம் சுதந்திரம் பெற்ற பிறகு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கும் பொழுது நம்முடைய அடிப்படை உரிமைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் ஒரு இலக்கியவாதியாக, ஒரு எழுத்தாளனாக அவருக்குள் இருக்கின்ற எழுச்சி கருத்துக்களை மிக அற்புதமாக நம்முடைய தமிழ் பிரபா அவர்கள் இந்த நூலிலே பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய சுதந்திரத்திற்கு பின்பாக வலதுசாரி சிந்தனையாளர்களும் ஆதிக்க வர்க்கத்தினாலும் அடிக்கிற அதிகார வர்க்கத்தினாலும் நம்முடைய அடிச்சூடு தெரியாமல் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுடைய சுதந்திர உணர்வினை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பதிவாக இந்த நூலினை நான் பார்க்கின்றேன். தூக்கம் வராம இருக்கும் புத்தகம் எழுதலாம். 500 காலகட்டங்களில் ஆரம்பித்து 1800 வரை அறிவியல் கண்டுபிடிப்புகள் ரொம்ப அதிகமா போட்டுருச்சு. 1800களின் இறுதியிலும் 1900களின் தொடக்கமும் உலக இலக்கியவாதிகள் அறிவாலயத்தை எந்த சொன்னார்கள். அது உலகத்தில் அத்தனை நாடுகளும், நம்ம இந்தியா உட்பட தமிழ்நாடு உட்பட அனைத்து நாடுகளிலும் 1900ஆம் நூற்றாண்டு என்பது மிக அற்புதமான ஒரு நூற்றாண்டு. அங்கதான் சிந்திக்க ஆரம்பித்தார்கள். உயிரோட எரிச்சா நீ ஏன்டா உனக்கு ஏன்டா கண்டுபிடிக்கிற அப்படின்ட்டு இவராவது அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதற்காக. ஆனா ஐயா சொன்ன மாதிரி சாக்ரட்டிஸ் என்ன சொன்னா, உன்னையே நீ அறிவாயினாரு, உன்னை உணர்றான்னாரு. இவன் ஏன்டா இவன் புரட்சி பண்ணிருக்கான்னு என்ன பண்ணான், நஞ்சு கொடுத்து விஷத்தை கொடுத்து கொண்டான். அந்த மாதிரி ஒரு சூழலில் இலக்கியவாதிகள், புரட்சியாளர்கள் இவர்கள் எல்லாம் தோன்றினால்தான் அறிவாயுதத்தை எந்த சொன்னார்கள் அவர்கள். அதன் மூலம் இன்று நாம் நம் தலைமுறையை காக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு வாழ்வில் நாம் அழித்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் அதை சிறப்பாக்குவதற்கு வெளிச்சம் காண வரலாறு போன்ற நூல்கள் நமக்கு அருவாயுதம். இந்த நூல் ஒரு அருவாயுதம் 2 நிமிடம் அதை இயந்த வேண்டும். அடுத்ததாக இந்த நூலின் ஆய்வுரைக்காக ஆசிரியர் அமுதன் அவர்களை அழைக்கிறேன். கவிஞருக்கு பாடுபொருள் ஆரவளை சடையப்ப வள்ளல்தம் சாந்தாண்மையில் உயர்ந்த கவியப்பன் கம்பன் நாவில் களிநடனம் புரிந்தவளே, இளையவளே, தமிழ் மகளே என்றழையே உன்னை பழிந்தேன். ஆவையோர் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம்.
நான் ஒரு ஆசிரியன், ஒரு பேச்சு போட்டி நடத்திட்டு இருந்தேன். மாணவர்கள் பேசினாங்க. இடையில ஒரு மாணவர் வந்தாரு. அவர் என்ன சொன்னாரு, நான் பேச நினைத்ததை எல்லாம் எனக்கு முன்னே வந்தவர்கள் பேசி சென்று விட்டார்கள். நான் என்ன பேச நினைக்கிறவனோ அதை எனக்கு பின்னாடி வரவங்க பேசுவாங்க. ஆகையால என் உரையை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன் அப்படின்ட்டு போய் உட்கார்ந்தாரு. ஏறக்குறைய நானும் அதே நிலையில் தான் இருக்கிறேன். ஏன்னா அறிவார்ந்த சான்றோர்கள், ஆண்டோர்கள் இந்த நூலை அக்கு வேறு ஆணி வேறாக பித்து 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 ஏதோ ஒரு தொழில்நுட்ப கல்லூரி போல ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தமாக வேதாந்தம், சித்தாந்தம் எல்லாவற்றையுமே அங்கே அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். சான்றோர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். நான் இதை வேற கோணத்தை பார்க்கிறேன். ஏன்னா அந்த புத்தகத்தை இப்பதான் எனக்கு கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி நான் அந்த புத்தகத்தை பார்க்காததுனால. இருப்பினும் இந்த நூலாசிரியர் ஒரு சிறந்த சிந்தனைவாதி. அவர் ஒரு வழக்கறிஞர் தான். பொதுவா வழக்கறிஞர் இருந்தாலே பொருளீட்டுபவர்கள், இன்னும் குறிப்பாக பொய் பேசி பொருளீட்டுபவர்கள் என்ற ஒரு வழக்கு தான், உண்மை இல்லை. ஆனாலும் இங்கே இந்த வழக்கறிஞர் என்னுடைய மைத்துனர், அவரை பற்றி நான் சிந்திக்கும் பொழுது பாரதிதாசனின் கவிதை தான் என் கண்முன்னே நிழலாடுகிறது. தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தான் உண்டு என்போம், சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோன் தெருவாற்றும் பயனற்ற சிறிய வீடன். தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு என்போம், சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோன் தெருவாக்கும் பயனற்ற சிறிய வீடன். ஆமா, சின்ன உள்ளம் படைத்தவர்கள் அப்படித்தான் வாழ்கிறார்கள். ஆனால் என்னுடைய மைத்துனர் அப்படி அல்ல. இந்த புத்தகத்தை பார்க்கும் பொழுதும் சரி, அவருடைய பொது வாழ்க்கையை பார்க்கும் பொழுதும் சரி, நடைமுறை வாழ்க்கையிலும் சரி, அவர் எங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்களோ, எங்கே அடக்கப்பட்டவர்களின் குரல் இருக்கிறதோ அவர்களின் குரலாக, அவர்களுக்கு ஆதரவாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார், இன்னும் இருப்பார் என்பது என் திண்ணமான எண்ணம். சரி, என்ன செய்வது? அதே பாரதிதாசன் சொல்கிறான், அறிவை விரிவு செய், அகண்ட வாக்கு விசால பார்வையால் விழுந்து மக்களை எங்குலம் என்றொரு தன்னுடன் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள் என்று கூறுகின்றார். அப்படி அந்த பாரதிதாசனின் குரலாக இங்கே இவர் மிகச்சிறந்த அறிவை விரிவு செய்திருக்கிறார். எத்தனையோ கட்டுரைகளை ஆண்டோர்கள் சொன்னார்கள். அத்தனை கட்டுரைகளும் தன்னுடைய அறிவினால் நெய்யப்பட்ட நூலாக, தைக்கப்பட்ட நூலாக இருக்கிறது. அந்த வகையிலே நான் அவரை பாராட்டுகிறேன். காரணம், அவர்களுக்கு, அதாவது கவிஞர்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு அந்த சுதந்திரம் உண்டு. கவிஞன் நானோர் கால கடிதம் ஆக்குவதும் அழிப்பதும் என் பொறுப்பு, நானே இந்த நாட்டினுடைய சட்டம், ஆளுவோர் மாறுவார்கள், காட்சிகள் மாறும், கொள்கை ஒன்றே அட்சய பாத்திரம் என்றெல்லாம் கண்ணதாசன் கூறுவான். அப்படி ஆக்குவதும் அழிப்பதும் இவர்களுடைய பொறுப்பாக இருப்பதனால் எதையுமே செம்மையாக செய்கின்ற வல்லமை இந்த எழுத்தாளர்களுக்கு உண்டு. ஆகவே என் மைத்துனர் திரு டைட்டஸ் காமராஜ் தமிழ் பிரபா அவர்கள் இந்த நூலை மிகச் செம்மையாக படித்திருக்கிறார், வழித்திருக்கிறார். ஆகவே அவரை உங்கள் அனைவரின் சார்பாக நான் வாழ்த்துகிறேன். எல்லாரையும் பிஜேபிக்காரன் எப்படி பிளான் பண்றாங்கன்னா, இவங்கெல்லாம் அது நக்சலு, ஆனால் பேண்ட் சட்டை போட்ட நக்சல்காரங்க. நம்ம கூடத்தை பார்க்கும்போதும் அப்படிதான் எனக்கு ஞாபகம் வருது. வே டைட்டஸ் காமராஜ் அப்படின்ற ஒரு பேர்லேருந்து இன்னைக்கு அவர் ஒரு நாளஸ்தானம் இன்னைக்கு அவருக்கு கிடைச்சிருக்கிறதா நான் பார்ப்பேன். அதுக்கு ஒரு ரிலீஜியஸ் டோன் கொடுக்கல. இது அவருடைய லைஃப்ல இது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் கூட நான் ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே அவரோட பழகியிருக்கேன். ஒரு வழக்கறிஞராக ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு. ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப கரிசனையோடு அவங்களுக்காக நிறைய வழக்குகளை அவர் நடத்திட்டு இருக்காரு. ரைட், அது அவருடைய தனிப்பட்ட தொழிலாக இருந்தாலும் அதுக்கப்புறம் அவருக்கு இன்னொரு முகம் இருக்கு. இந்த சமுதாயத்தை பார்க்குறாரு, இந்த அரசியலை நல்லா கூர்ந்து கவனிக்கிறாரு. ரைட், நம்ம
நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டி போனாலும் நம்மளை ஒரு அரசியல் நம்மளை சுற்றி இயங்கிக்கிட்டே இருக்கு. நம்ம என்ன செய்யறோம், அதுக்கு வந்து சாட்சிகளாக இருக்கும். ஆனால் இதுவும் செய்யாமல் இருக்கும். இதுதான் வந்து ஒரு ஹெஜிமனி, ஒரு வல்லாதிக்கம் இருக்கு. அந்த வல்லாதிக்கம் அதனுடைய சுய லாபத்துக்காக, அதனுடைய கொள்கைகளுக்காக ஒரு மிகப்பெரிய இயக்கம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் ஒரு பெரிய மக்கள் கூட்டம் அதை எதிர்த்து போராடாம, அதை நோக்கி எந்த கேள்வியும் கேட்காம மௌன சாட்சிகளாக நம்ம இருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட சமயத்தில் free from the sacrilege. இவர்களிடையே ஆண்பவர்களின் கூட்டம் இது. எனக்கு முன்பாக கவியர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள் தங்களுக்கு உரிய பாணி இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விட என்று வள்ளுவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன வைர வரிகளை மனதில் தாங்கி பேசியிருக்கிறார்கள். தலைப்பே The Caption of the Book, அதே நம்மை சிந்திக்க வைக்கிறது. இது டைட்டஸ் காமராட் இஸ் நாட் an ordinary applicant. It's not an ordinary applicant. It's a synthetic genius. நான் நிறைய பேரிடம் பழகியிருக்கிறேன். இங்கே எனக்கு முன்னால் என்னோடு படித்த வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். சகோதரர் மரியாதைக்குரிய அண்ணன் தேவராஜ், தம்பி வைத்திலிங்கம், இங்கே இருக்கிற வழக்கறிஞர்கள் எல்லோருக்கும் நான் நன்கு அறிமுகமானவர். ஆனால் ஒரு பேராசிரியர் என்னை கூர்ந்து கவனித்திருக்கிறார். நான் இங்கே எனக்கு அவருக்கு தெரியாது என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். என்னை பற்றி அவர் தெளிவாக என் நடவடிக்கைகளை தெளிவாக சொல்லிவிட்டார். நான் என்ன சொல்ல வருகிறேன் சொன்னால், கோபம் யாருக்கு வரும்? செயலொன்றே இல்லாதவனுக்கு தான் கோபம் வரும். அல்லது கண்ணதாசன் சொல்கிறான், உப்பு கடலையும் சர்க்கரை ஆகலாம், 30 நாளிலும் நிலவை பார்க்கலாம், சுற்ற உணர்வோடு எழுந்து நடக்கலாம், தமிழ் புறவா நீ சொன்னதை எப்படி உண்மையாகலாம், அன்னை தந்தை பால் விஷயமாகலாம், என்னை பெற்ற தாய் என்னை கொல்லலாம், சுற்ற உணர்வோடு எழுந்து நடக்கலாம், தமிழ் புறவா டைட்டஸ் காமராஜ் நீ சொன்னது எப்படி உண்மையாகலாம் என்ற ஒரு ஆராய்ச்சியை இந்த விஞ்ஞான சிந்தனைக்கு அவர் நிறைய விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். எப்படி உண்மையாகலாம்? இது நாதே நாட்டு கவிதையா, நாதே நாட்டு வரலாறா? ஏன் வெளிச்சம் படவில்லை, ஏன் வெளிச்சம் வரவில்லை? இங்க அருமையாக சொன்னார்கள், இது வெளிச்சத்திற்கான வரலாறு. It's a dawn of history. It's a beacon light of the working class people. இது சாமானியனுக்கான அறிவாயுதம், the spiritual weapon. அப்படித்தான் இயேசு சொன்னது போல், people those who are heavily laden, come to me, I shall give you rest. வருத்தப்பட்டு பாட சுமப்பவர்களே, நீங்கள் நினைத்து வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற தருவேன், என் நுகம் எளிதாயும் லகுவாயும் இருக்கிறது என்றார். மத்திய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். என்னடா கம்யூனிஸ்டான பைபிள் பற்றி பேச நினைச்சீங்களா? நான் ஒரு வித்தியாசமான பிறவி. என் ஆரம்ப கல்வி TNC, பைபிள் படிக்க வேண்டிய கட்டாயம். 12 எங்கள் பிதாவே என் நாமம் பரிசுத்தப்படுவதாக, இந்த ராஜ்யம் வருவதாக, இந்த சித்தம் பரமண்டலை செய்வது போல் பூமியிலேயே செய்யப்படுவதாக, அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை இன்று தரும், நாங்கள் எங்கள் கடங்காரர்களை மன்னிப்பது போல் நீயும் பாவ கடன்களை மன்னித்தரும் என்று நான் ஜெபத்தை இருக்கிறேன். அந்த வகையில் நான் ஒரு கிறிஸ்தவன். ஆனால் என் தந்தை ஒரு சுதந்திர போராட்ட வீரர், சுதந்திர போராட்ட தியாகி. 1944 நான் ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் நான் வசதியாக படிக்கவில்லை, வசதியாக இதுவரை வாழவில்லை. இதுக்கான காரணம் என்ன? பேராசிரியர் சொன்னார், நீ முன்னே அறிவாய், டைட்டஸ் காமராஜ் தூக்கமில்லா இரவுகள்,
அதுதான் நம்ம எல்லாம் தூங்கக்கூடாது என்று எழுப்புகின்ற வரலாறாக மாறி இருக்கிறது. விதத்திலும் சரி, ஒரு எலக்ட்ரிக்கல்ஸ் என்ஜினியரும் சரி, அவர் அதனுடைய எலக்ட்ரிக்கல் சம்பந்தமா அவர் தெரிஞ்சுக்கிட்டார் தான் அந்த எலக்ட்ரிக்கல் என்ஜினியர்ஸை துல்லியமாக கிராஸ் பண்ண முடியும், அவர்களையும் திகைக்க வைக்கிற அளவுக்கு கிராஸ் பண்ண முடியும். நிறைய டாக்டர்ஸ் வந்து தன்னை சாட்சியம் சொல்லும்பொழுது கூட வழக்கறிஞர் பல கேள்விகளை கேட்டு அவர்களையும் அசர வைக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் தினம் தினம் புதிதாக வருகின்ற தீர்ப்புகளை படித்தால்தான் பெரும்பான்மையான பெரிய அதிகாரிகளாகவும் சரி, இன்னும் சொல்ல போனால் ஜட்ஜஸே சில சமயத்தில் பெட்டியில் ஏற வேண்டியிருக்கும். பெரும்பாலும் அந்த டைமிங் டிக்ளரேஷனாக எடுப்பாங்க. அந்த ஜட்ஜஸை வழக்கறிஞர்கள் மிகவும் மிகவும் சாதாரணமான கேள்விகளை கேட்டு அந்த நீதிபதிகளை அசர வைப்பாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் என்னவென்றால் வழக்கறிஞர்கள் தன்னுடைய வேலை மட்டும் இல்லை, இரவு பகலாக எழுத வேண்டியிருக்கும், படிக்க வேண்டியிருக்கும். அதுபோல் ஒரு சிறந்த ஒரு படிப்பாளியாக நமது டேட்டஸ் காமராஜை நான் பார்த்திருக்கேன். அந்த அளவுக்கு அறிவுமிக்க ஒரு இன்டெலிஜென்ஸ் அவர் தன்னுடைய தொழில் மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருந்தார். ஆனால் இந்த புத்தகம் எழுதும்போது எங்களுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட கருத்துக்களை அவர் மிகவும் அழகாக தெளிவாக தன்னுடைய புத்தகத்தில் கூறியுள்ளார். இவைகள் நடந்த விவரங்கள் இருந்தாலும் அந்த புத்தகங்களில் கூறப்பட்ட அனைத்து சம்பவங்களும் நடந்ததை பற்றி கூறப்பட்டுள்ளது. அவருடைய கோபம் இல்லை, அவருடைய மற்றவர்கள் ஒரு குறிப்பிட்ட எதிர்க்கிறார்கள் இல்லை புறக்கணிக்கிறார்கள் என்று அதற்காகத்தான் அந்த புத்தகத்தில் அவர் சொல்கிறார். அப்படி ஒரு நூல் வெளியீடு என்பது குழந்தை பிறப்பை விட மிக மிக உன்னதமானது, ஆச்சரியமான விஷயம். நான் இந்த புத்தகத்தை சென்ற வாரம் என்னிடம் வெளியிடுவதாக எனக்கு வாட்ஸ்அப்பிலே அவருடைய அழைப்பிதழை அனுப்பி அந்த வெளிச்சம் காண வரலாறு என்ற அந்த தலைப்பை பார்த்தவுடனே எனக்கு தோன்றியது மறைக்கப்பட்ட வரலாறு. மறைக்கப்பட்ட வரலாறு தான் வெளிச்சம் காணாத வரலாறாக இருக்க முடியும். எந்த வரலாறும் வரலாற்று ஆசிரியர்கள் இரண்டு விதமான அணுகுமுறையில் அணுகியிருப்பார்கள். ஒன்று, அதில் உண்மையான வரலாறு, மறுபக்க வரலாறு மறைக்கப்பட்டுதான் இருக்கிறது காலம் காலமாக. அடுத்து எனக்கு ஒரு சிந்தனையில் உதித்தது தமிழ் பிரபா. இந்த பெயரை இவர் எப்படி தேர்ந்தெடுத்திருப்பார், எப்படி முடிவு செய்திருப்பார் என்பதை நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாட்கள் சும்மா உட்கார்ந்துருக்கும் போதெல்லாம் ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னால் அது வழக்கறிஞர்களுக்கே உரிய ஒரு சிந்தனை. எதையாவது ஒரு சொற்கள் குறித்து விளக்கம் கேட்டால் அது சம்பந்தமாக சிந்தித்து கொண்டே இருக்கும் பொழுது பார்க்கிறேன், தமிழ் பிரபா என்பது எழுத்தாளர் அவர் அறிந்து வைத்திருப்பார். அவருக்கு நான் விளக்கம் சொல்ல தேவையில்லை என்று நினைக்கின்றேன். இருந்தாலும் அவையோருக்காக எனக்கு தெரிந்த விளக்கத்தை அவருக்கு விளக்க வேண்டிய நிலையில் இருக்கும். பிரபாகரனுடைய பெயரில் அமைந்திருக்கின்ற தமிழ் பிரபா. பிரபா என்பது பிரவாகத்தினுடைய சுருக்கம், வெளிச்சத்தினுடைய சுருக்கம். பிரபாகரன் என்றால் வெளிச்சத்தை அளிக்கக்கூடியவன், மகிழ்விக்கிறவன், புனிதப்படுத்தப்பட்டவன் அப்படின்னு பல்வேறு விளக்கங்கள் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த தமிழ் பிரபா என்பது மகிமைப்படுத்தப்பட்டவர், மகிமைப்படுத்தக்கூடியவர். எவ்வளவு அருமையான ஒரு பெயரை தேர்ந்தெடுக்கின்றாரே இந்த எழுத்தாளர்.
தமிழ் பிரபா. இனிமேல் அவரை தமிழ் பிரபா என்றே அனைவரும் அழைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவா. அவருடைய கருத்துக்கள் வெளிச்சம் காணா வரலாறு என்பதை நான் படித்தவுடனேயே எனக்கு தெரிந்துவிட்டது. இது சாதாரணமாக எல்லா எழுத்தாளர்களையும் போல கடந்து செல்ல வேண்டிய ஒரு சாதாரண பெட்டிக்கடையில் கிடைக்க வேண்டிய நூல் அல்ல. இது அனைத்து சிந்தனையாளர்கள் மத்தியிலும் கொண்டு செல்லப்பட வேண்டிய ஒரு நூல் என்பதை நான் அறிவேன். இன்னொன்று, இங்கு அண்ணன் பூவராகசாமி அவர்கள் எனக்கு கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக தெரியும். 1990களில் அவர் அரசியலில் மிக தீவிரமாக ஈடுபட்ட காலம். ஒரு சின்ன இங்க இருக்கக்கூடிய எம்ஏடி லாட்ஜிலே அவர் ஒரு கருத்தரங்கம் நடந்து கொண்டிருந்தார். கருத்தரங்கம் நடத்திவிட்டு அங்கே அமர்ந்திருக்கிறவர்களை பார்த்து கேட்கிறார். நான் அங்கு வேறு ஒரு வேலையாக அந்த மேலாளரை சந்திக்க செல்கின்றேன். அந்த அறையை கடந்து செல்கின்ற போது ஒரு கேள்வி கேட்கிறார். அண்ணனுக்கு ஞாபகம் இருக்கும், அதேடமாக 35 ஆண்டுகள் ஆகிவிட்டது, எனக்கு அப்போது வயது 20. வரலாற்றுக்கும் மனிதனுக்கும் சம்பந்தம் உண்டா அப்படின்னு கேட்டார். நான் உடனே அந்த வாசலில் நின்று விட்டேன். என்ன யாருன்னு கேட்டாரு. ஒன்றும் இல்லைங்க, இந்த கேள்வி தவறு அப்படின்னாரு. என்னப்பா அப்படின்னாரு. வரலாறு, மனிதன் இல்லாத வரலாறே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வரலாற்றுக்கும் மனிதனுக்கும் சம்பந்தம் உண்டா என்று ஒரு கேள்வியை கேட்கிறீர்களே, ஆகவே இந்த கேள்வி தவறு. அன்றையிலிருந்து இன்று வரை அவர் எங்கு சென்றாலும் எங்கு பார்த்தாலும் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்தார். நூலாசிரியர் அவர்கள் இதுபோல் முற்போக்கு சிந்தனை எந்த கருத்தியலை உள்வாங்கினாலும் எந்த கருத்தியலை எழுதினாலும் இந்த புத்தகத்திலே சொல்லியிருக்கக்கூடிய நூலில் சொல்லியிருக்கக்கூடிய நூல் என்றுதான் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய அடுத்த ஒரு கருத்து. புத்தகம் என்பது பள்ளிக்கூடம் படிக்கின்ற மாணவர்கள் படிப்பது புத்தகம், அறிவார்ந்தவர்கள் படிப்பது நூல். ஏன்னா அதற்கு மேலே உள்ளதுதான் நூல். நூல் தன்னுடைய ஆடையை நெய்ய பயன்படுவதும் நூல். இந்த மனித சமூகத்தினுடைய அறியாமையை, அவருடைய அவலத்தை நீக்குவதும் நூல். அதனால்தான் இதுக்கு நூல் என்று பெயர், நூல் ஆசிரியர் என்று பெயர், எழுத்தாளர் என்று பெயர். எழுத்தாளர் அவர்கள் இதுபோல் அந்த எனக்கு நான் சட்ட விஷயம் வழக்கறிஞர் என்ற முறையில் ஒரு வருத்தமான விஷயம். நம்ம நாட்டில் இப்போ சமீபத்தில் துணை ஜனாதிபதி பதவி விலகிட்டார். அது எல்லாம் பெரிய விஷயமா பேசுகிறாங்க. ஆனால் அவர் விலகிட்டு நல்லது, ஒரு ஆபத்தான மனிதர். என்னன்னா அவர் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கருத்தரங்களை பேசியிருக்கிறார். ஒரு மாநிலத்தை நாம் கைப்பற்ற வேண்டும் என்றால் அந்த மாநிலத்தினுடைய மொழியை அழிக்க வேண்டும், கலாச்சாரத்தை அழிக்க வேண்டும். இப்படி ஒரு டெல்லியில் ஒரு மாநாட்டில் பேசியிருக்கிறார். இது எவ்வளோ மோசமான விஷயம். அவர் வேற விஷயத்துக்காக விலகிட்டாரு, அதனால் அவர் நாட்டுக்கு தான். அவர் இலக்கினுடைய எழுச்சியும் வளர்ச்சியும் இந்த 4 விஷயங்களில் இருக்கிறது. மொழியிலே இலக்கியங்கள் தோன்றுகிறது. அந்த பணியை தான் இலக்கியவாதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்று ஒரு இலக்கியம் உருவாகியிருக்கிறது. இந்த தமிழ் மொழியை வளர்ப்பதற்காக ஒரு இலக்கியம் உருவாகியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று நான் கடந்த 4-5 ஆண்டுகளாக விருத்தாசலத்தில் சென்று கொண்டிருக்கிறேன். அங்கு கூட ஏராளமான எழுத்தாளர்கள் இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் எழுத்தாளர் தான். விருத்தாசலம்னா எழுத்தாளர்கள் தான். அப்படிப்பட்ட எழுத்தாளர்களிலே கவிஞர் கரிகாலன் அவர்கள் வரவில்லை. அடுத்ததாக சார் வந்து ஆசிரியராக இருந்தவங்க இப்போ அவர் தமிழ் பல்லவி என்ற மாத இதழையும் நடத்துகிறார். திறந்தோறும் அவருக்கு தமிழ் பணிதான், இலக்கிய பணிதான். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நீங்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டதற்காக உங்களுக்கு என்னுடைய நன்றி. அடுத்ததாக நம்முடைய பேராசிரியர் அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழக திருவள்ளுவர் பல்கலைக்கழக ஆளுமை மன்ற உறுப்பினர். நிறைய அந்த புத்தகத்தை படிச்சுட்டாங்க. படிச்சுட்டு ஒவ்வொரு கட்டுரையும் படித்து அதுக்கு சார் பெரிய ஆய்வு எழுதிட்டாரு. இந்த நிகழ்ச்சிகளை தாங்கள் கலந்து கொண்டு சிறந்த ஆய்வுரை வழங்கியதற்காக தங்களுக்கு நன்றி. மேலும் நம்முடைய அன்புக்குரிய மூத்த வழக்கறிஞர்கள், நான் இன்னைக்கு தான் ஐயாவை பார்க்குறேன். தம்பி தினத்தோடு சொல்லுவான் மதவர் சார்கிட்டு. அதனால் நம்முடைய மூத்த வழக்கறிஞர்கள் மனோகரன் அவர்கள்,
தேவராஜ் சாரு, பட்டுசாமி சாரு, அடுத்தாக நம்முடைய நண்பர் வைத்திலிங்கம், எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அடுத்தது இந்த பொது உடைமை கட்சி. அதாவது பல விஷயம் பேசுவாங்க, எழுச்சிப்பாங்க, புரட்சிப்பாங்க, போராட்டம்பாங்க, அப்புறம் அந்த பெரியார் கொள்கை சொல்லுவாங்க, இந்த பக்கம் ஒரு கொள்கை சொல்லுவாங்க. எத்தனை கொள்கை சொன்னாலும் அதனுடைய மையப்புள்ளி என்ன? பொது உடைமை. அதனுடைய மையப்புள்ளி பொது உடைமை. சரியான பாட்டை ராசியர் ஞாபகப்படுத்தினாரு. தனி உடைமை கொடுமை தீர்க்க தொண்டு செய்யடா, எல்லாம் தானாய் மாறும் என்பது பழை பொய்யடா. அதனால தனி உடைமை அழிக்கணும்னா ஒரு அறிஞர் சொல்றாரு, ஒரு தனி மனிதன் எத்தனை கோடி வேணாலும் பணம் சேர்க்கலாம், ஆனா ஒரு தலைவன் கோடிக்கணக்கில் பணம் சேர்க்கக்கூடாது. அவன் மக்களுக்காக ஏழையாக தான் இருக்கணும். அதனால இந்த சொற்பொரு நல்ல வாழ்த்துறை வழங்கிய சகோதரர் பொது உடைமை இயக்க தலைவர் பூராசாமி அவர்களுக்கு நன்றி நன்றி. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்கிய முன்பு தேவராஜன் சார் அவர்கள். சார் நீண்ட நாளாக தெரியும், சாருக்கு நன்றி. இந்த புத்தகம் உருவானதுல பழனிவேல் அதிக பங்கு வகித்திருக்கிறார். அவர் ஒரு கம்யூனிஸ்ட் இருக்கிறார். பழனிவேல் வாங்க, பழனிவேல் ப்ளீஸ் கம். அவர் ஒரு பொது உடைமை சிந்தனைவாதி. இந்த புத்தகம் உருவாக்குவதிலே அவர் தான் பெரும் பங்கு வகித்திருக்கிறார். ஏன்னா தம்பி இது எல்லாத்திலையும் யூடியூப்ல தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் தான் இது புத்தகமாக வெளிவர வேண்டும் என்று பல காலம் புத்தகமாக வெளியிட்டிருக்கிறேன். அதை அவர் தான் வெளியே வச்சார். அந்த புத்தகத்தினுடைய பெயர் சமூக காரணங்களுக்காக சமூக அக்கறையோடு. அதான் என்னுடைய புத்தகம். அதையும் அவர் தான் வடிவமைத்தார். இதையும் சிறப்பாக வடிவமைத்திருக்கிறார். இந்த நூலுக்கு அனுப்பினை வழங்கிய அன்புக்குரிய தம்பி கவிஞர் மரியராசா, அவர் நம்முடைய அரசு கல்லூரியிலே ஆங்கில ஆசிரியராக பணியாற்றினார். அவர் பெரிய எழுத்தாளர். ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, வானம் கிழித்து பெய்யும் மழை. அது காதலை பற்றி. ஆனால் படிச்சிங்கன்னா அதில் அவரு காதல் பண்ணின மாதிரியோ அவர் காதல் கதை மாதிரியோ அது தெரியாது. அதான் அந்த புத்தகம் வந்து முழுசாக படிச்சுட்டேன். சிறப்பான புத்தகம். அப்புறம் கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒரு புத்தகம் எழுதிட்டார். ரொம்ப சிறந்த எழுத்தாளர். இந்த புத்தகத்துக்கு அணிந்துரை வழங்கியிருக்கிறார். அவருக்கும் நன்றி. அடுத்ததாக இந்த அழைப்பினை கேட்டு பல நண்பர்களும் தூரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அதுக்கு முன்னால் ஒரு விஷயம், டைட்டஸ் வந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் சிறுமுகத்தில் தான் படித்தாங்க. 9வது கீரப்படைத்தில் சேர்த்தோம். ஒரு தகவலுக்கு அவர் சொன்ன செய்தி. அப்போ அவருக்கு கீரப்படை போகல நாங்கள் ரொம்ப காசு இல்லை, இதை 1 ரூபா 2 ரூபா கொடுப்போம். ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா சாயங்காலம் வரப்பட ஒரு கும்புதான், ஒரு ஜூனியர் வீரன், ஒரு ஆனந்த வீரனோட வீட்டுக்கு வருவார். என்ன பாட்டை ஏது காசா? இல்லை நீங்கள் கொடுத்த காசை நான் பாலம் தாண்டி போனடி போயிட்டு புத்தகம் வாங்கிட்டு வந்தேன். அது 9வது படிக்கவே அவர் படிக்க ஆரம்பித்தார். அவருக்கு சமூகத்தில் அதிக அக்கறையாக இருக்கிறார். கோவப்பட வேண்டியில்லை. நம்ம யார் மேலேயும் தனிப்பட்ட முறையில் கோவப்பட முடியாது இன்னைக்கு இருக்கிற காலம். அதாவது சமூக பிரச்சனைகளை நாம் சொல்லலாம், சொல்வதற்கு நமக்கு கடமை இருக்குது, உரிமை இருக்குது. அதனால இந்த புத்தக வடிவத்தில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான். ஏன்னா நான் வந்து சமூக பணி செய்துக்கிட்டேன். இன்னும் இப்போ வயசு 76 ஆயிடுச்சு. இன்னும் எவ்வளோ காலம் இருக்க போகிறோன்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் இன்னைக்கு இயல்பாகவே கடவுள் ஒரு பொறுப்பு மாற்றத்தை கொடுத்திருக்கிறார் அவர்களுக்கு. அடுத்து தூரத்துக்கு வந்திருக்கின்ற என்னுடைய நண்பர் ஜேம்ஸ் ஆசிரியர் வந்திருக்கார் ஆண்டிமடத்திலிருந்து. அவருக்கு நன்றி. இன்னும் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட என்னுடைய மருமகன் அமுதன் ஆசிரியருக்கு நன்றி. அடுத்த நண்பர் செந்தில்குமார், எப்பொழுதும் சயின்டிஸ்டுக்கு உதவியாக இருப்பார் பேராசிரியர், அவருக்கும் நன்றி. அடுத்தது தூத்துக்குடியிலிருந்து பாலச்சந்தர், டாக்டர் பாலச்சந்தர், அவர் வந்து அங்கே நீர் வளர்ப்பு துறையில் அறிவியல் நிறுவனராக பணி செய்கிறார், புரிஞ்சு கொள்ளுறாரு, அவருக்கும் நன்றி. இன்னும் கடலூரிலிருந்து பிளஸ் நிறுவனத்தினுடைய முன்னாள் மேலாளர் ஜெயக்குமார் அவர்கள் வந்திருக்கிறார், குடும்பத்தோடு வந்திருக்கிறார், ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. இன்னும் வேறு யாரு இந்த நிகழ்ச்சிக்கு டைட்டிஸ்க்கு வந்து எப்போது ஏற்பாடு செய்கின்ற நம்முடைய ஸ்ரீதர், அவருடைய ஒத்துழைப்பாளர் பாரதி, இந்த மற்றவர்களுக்கெல்லாம் நன்றி. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய கத்தாழை தமிழ்ச்சங்க தலைவர்
பூங்காற்று இதனுடைய ஆசிரியர் டாக்டர் ராஜசேகர் அவர்களுக்கு நன்றி. இன்னும் இங்கே எல்லாரும் என்னுடைய தொண்டு நிறுவனத்தினுடைய ரிசோர்ஸ் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தினுடைய பொருளாளர் இந்திரஜித் வந்திருக்கிறார். இந்த நிறுவனத்தினுடைய அரங்காவலர் திருமதி சாந்தி வந்திருக்கிறார். அவர்கள் இருவருக்கு நன்றி. இன்னும் குறிஞ்சி புரிந்து என்னுடைய உறவுகள் வந்திருக்கிறார்கள். நேரு, தம்பி நேரு, மகன் பிரிட்டோ, மகன் ரட்சகர், இன்னொரு மகன் தாமஸ் ஆசிரியர், எல்லாருக்கும் நன்றி. இன்னும் நான் என்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கு எல்லாம் வந்திருக்கிறாங்க. குறிப்பாக கும்பகோணத்திலிருந்து நிகழ்வாரும் மோடிக்காவும் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நன்றி. நம்ம இன்னும் இருக்கிற பேரப்பிள்ளைகள் திராவிட்டு, அந்த யாழினி, மதிவதனி, எல்லாருக்கும் நன்றி. நம்முடைய நண்பர்கள் என்னுடைய நிறுவனத்திற்கு கடந்த 15 ஆண்டுகளாக ஒத்துழைப்பு தருகின்ற நண்பர் குலசேகரன் வந்திருக்கிறார். நண்பர் டி சிவகுமார் வந்திருக்கிறார். அவர்களுக்கும் நன்றி. பார்க்குறேன் நிறைய பார்க்குறேன். எல்லாருக்கும் எனக்கு நன்றி. எப்போதும் கடந்த 6-7 ஆண்டுகளாக எங்களுடைய நிறுவனத்தினுடைய நிகழ்ச்சிகளை படவெடுத்து வீடியோ காணொலி செய்து கொடுத்துள்ள நண்பர் சங்கர் கணேஷ் வந்திருக்கிறார். ஐயப்பன் ஸ்டுடியோ, அவருக்கு எங்களுடைய நன்றி. இன்னும் நண்பர்கள் வந்திருக்கிறார்கள், எனக்கு பெயர் தெரியவில்லை. எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி, வணக்கம். துணிவை கொடுத்தார். துணிவை தாண்டி இந்த நூல் வருவதற்கான எனக்கு பின்னால் ஒரு முதுகெலும்பாக ஒரு உடன்பிறவாத சகோதரனாக எனக்கு இருந்தார். அதை தாண்டி புத்தகம் எழுதுவதற்காக நான் சொன்னபோது பொருளாதார நெருக்கடிகளை பற்றியெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம், உன்னால் எல்லாமே முடியும் என்று சொல்லி வழக்கமான குடும்பத்தாரை போல இல்லாமல் எந்த தடையும் சொல்லாமல் எனக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்தது. என்னை எந்தவித தடையும் இல்லாமல் இந்த நூலை எழுத தினந்தோறும் இந்த நூலை பற்றி கேட்டு ஊக்குவித்தது என்னுடைய அன்பு மனைவி பூபதி. அவருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த புத்தகம் நிச்சயமாக வந்திருக்காது. இந்த நூலுக்கான நோக்கம், காரணம் இதெல்லாம் பெரிதாக ஒன்றும் இல்லை. நான் பெரிய அறிவாளி அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. என்னுடைய வழக்கறிஞர் பணியில் எனக்கு கிடைக்கிற ஓய்வு நேரங்களில் நான் இயல்பாகவே கொண்டுள்ள சமூக அக்கறையை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி சிந்தித்து பார்த்தேன். அதில் வந்த கோபம், ஏக்கம், தவிப்பு, இது எல்லாம் தான் இந்த நூல். மற்றபடி பெரிதாக இல்லை. இந்த சமூகத்திற்காக தான் நாம் எல்லாமே பிறந்திருக்கிறோம். இந்த மனித வாழ்வு என்பது, இந்த உலகத்தில் நாம் ஏன் பிறக்க வேண்டும் அப்படி என்றால், நாம் நமக்காக மட்டுமே பிறக்கவில்லை. இந்த மனித வாழ்வை நாம் ஒரு மனிதனாக பிறப்பது மற்றவர்களுக்கு பயன் தருவதற்காக தான் என்பதை நான் என்னுடைய இந்த 42 வயது அனுபவத்தில் உணர்ந்தேன். அதன் பிறகுதான் இந்த சமூகத்தில் எதையாவது நாம் விட்டு செல்ல வேண்டும், இந்த சமூகத்திற்காக ஏதாவது விட்டு செல்ல வேண்டும். வெறும் வழக்கறிஞராகவே இருந்து கொண்டு பணத்தை சம்பாதித்துவிட்டு நம்முடைய குடும்பத்தை மட்டும் வளப்படுத்திவிட்டு நம்முடைய வாழ்க்கை முடிந்துவிடக்கூடாது, நம்மால் மற்றவர்களும் பயன்பெற வேண்டும் என்று நினைத்தேன். அப்படி உருவானது தான் இது. மற்றபடி இது ஒரு பெரிய சாதனையாக நினைக்கவில்லை. ஆனால் என் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்திய உங்கள் முன்னால் இதை ஒரு நிகழ்வாக செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். அதற்காக தான் இந்த நிகழ்வு.